இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 5, மகான்களின் மகத்துவம். ஏற்கனவே 1, 2, 3, 4 என பதிவுகளை வெளியிட்டிருந்தேன். மகான்களை சந்திக்கும் முறைகள், எதற்காக, எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி வெளியிட்டிருந்தேன். இந்த மாதிரியான அரிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு அந்த பரம்பொருளானவருக்கு நான் தலைவணங்கி பணிவுடன் அன்பை செலுத்துகின்றேன். எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு என்றென்றும் தொடர வேண்டும். மகான்களை பற்றி அனுதினமும் நினைக்க வேண்டும். அவர்களுடைய பட்ட துயரங்கள், வேதனைகள் யாருக்காக, மக்களுக்காக என்பதை நாம் உணர வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் நலனுக்காகவே அவர்கள் தோன்றுகிறார்கள். மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்கு நல் வழிகளை காட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மகான்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான விதிமுறைகள் கடைபிடித்து கொண்டிருப்பார்கள். மக்கள் ஒவ்வொரு பிரிவுகள், பல பிரிவுகள் இருக்கும், பல மதங்கள் இருக்கலாம், பல நாடுகள், மொழிகள், இனம் என இந்த மாதிரி எவ்வளவோ கடைபிடித்து கொண்டிருப்பார்கள். அனைவருமே அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களின் கொள்கைகளை முழுமையாக கடைபிடித்தவர்கள் இருப்பார்களானால் சந்தேகம்தான். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. அதுக்குள்ள காலங்கள் முடிந்துவிடும். சிறுக சிறுகதான் கடைபிடித்து கொண்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் வருகின்ற மகான்கள் மட்டும்தான் அதை ஒழுங்குமுறை செய்து மக்களுக்கு நல்ல கல்விகளை கொடுப்பார்கள். ஆகவே 200 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த எழுத்துகள் அந்த அளவுக்கு புரியறதுக்கு, தற்சமயம் உள்ள காலகட்டத்துக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதுக்கு மிகுந்த செயல்முறை ஒழுக்கங்கள் இருந்தால் ஓரளவு ஒரு 5% வேண்டுமானால் புரியலாம். ஆனால் முழுமையாக புரியறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகவே ஏற்கனவே என்ன சொன்னார்களோ மகான்கள் அதை மட்டும்தான் திரும்ப அடுத்து வரும் மகான்கள் சொல்லுவார்கள். ஆனால் எளிய நடைமுறையில் சொல்லி தருவார்கள். அதாவது எளிய முறையில் உடல் ஞான கல்வியை கற்பித்து தருவார்கள். பதிவுகள் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். அதையெல்லாம் புரிந்து கொண்டு குற்றம் குறை காணாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் சிறிதே இருக்கிறதுனால அவர்கள் கூறும் உணவு ஒழுக்கத்தை கடைபிடித்து அவர்களை சென்று பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்தந்த காலத்தில் உள்ளவர்கள் என்ன வரும்போது என்ன கடைபிடித்துட்டு வர சொல்கிறார்களோ உணவு முறைகளை, அந்த மாதிரி குப்பைமேனி கீரையை சாப்பிட்டு 1 விட்டு 1 நாள் சாதத்தோடு கலந்து சாப்பிட்டு அவர்களை போய் சந்திக்கலாம். காலஞ்சென்ற மகான்களின் உருவப்படங்களையோ அல்லது மடங்களையோ அல்லது அறக்கட்டளைகளையோ காமித்து நிகழ்கால மகான்களை தொடர்பு கொள்ளலாம் வாருங்கள் அப்படி என்று கேட்டால் தயவு செய்து அந்த மாதிரியான முயற்சிகளை ஈடுபட வேண்டாம். தொகைகளை கேட்டாலோ அல்லது பொருள்களை கேட்டாலோ நிச்சயமாக கொடுக்க கூடாது. சம்பந்தப்பட்ட மகான்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு உதவி செய்யலாம். மகான்களுக்கு உதவி செய்தால் அது பல பிறவிகளுக்கு செய்து கொண்ட நற்பலனாகும், புண்ணிய பலனாகும். ஆகவே அது நேரடியாகவே உதவிகளை செய்யலாம். அதுபோல் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிறர் மகான்களுடைய பொருளை அவர்கள் கூட இருந்து பழகியவர்கள் கூட வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பொருளை வைத்திருப்பதனால் அவர்களுக்கு போய் உதவி செய்கிறேன் என்பது தவறான கருத்தாகிவிடும். அது ஒரு சில காரணங்களுக்காக கொடுத்து வைத்திருப்பார்கள். அதற்காக அந்த பொருளை கண்டு அவர்கள் எங்க இருக்கார்கள் அவர்களுடைய அலைபேசி எண்ணை வாங்கி நீங்கள் தொடர்பு கொண்டு உரையாடி அவர்களுக்கே மகான்களுக்கே செய்யலாம். மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. காரணம், அதில் என்ன பிணி இருக்கு, என்ன மாதிரியான நோய்கள், என்ன மாதிரியான துன்ப துயரங்கள் இருக்கு என்பதை அந்த பொருளை வைத்திருப்பவர்களுக்கே தெரியாது. அது மகான்களுக்கு மட்டுமே தெரியும். ஆகவே அவர்கள் ஆசையினால் தன் அருகில் வைத்திருப்பார்கள். அது மனிதர்கள் என்றாலே ஆசை அதிகம் இருக்கும். ஆனால் அதில் உள்ள விபரீதம் என்னவென்று அந்த மனித ஆசைக்கு தெரியாது. ஆகவே மகான்களிடம் இருக்க வேண்டிய பொருட்கள் பிறரிடம் இருக்கும்போது கண்டு கொண்டு மகான்களை தான் நீங்கள் நெருங்க வேண்டுமே ஒழிய அந்த பொருள் இருக்கும் இடத்தில் கொண்டு போய் ஒப்படைப்பது மிக மிக தவறான ஒரு விஷயமாகிவிடும். அதை செய்யக்கூடாது. அவர்களுக்கும் அது ஆபத்தை விளைவித்து விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் காலஞ்சென்ற மகான்கள் பெயரை சொல்லி அன்னதானத்திற்கு பணம் கேட்டாலோ அல்லது சில
கல்வி முறைகளை சொல்லித்தரேன் என்று சொன்னால் தயவு செய்து முயற்சி செய்ய வேண்டாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மகான்கள் பல நாடுகள் சென்று வருவார்கள். நிகழ்காலத்திலும் அதே போல் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் சென்று வந்த முதல் 2 நாட்களுக்குள் அவர்கள் நிரந்தரமாக இருக்கும் இடம் எது என்று அறிந்து கொண்டு அங்கு போய் நேரடியாக சந்திப்பது மிக உயர்ந்தது. ஏனென்றால் அவர்களிடம் இருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று செல்லலாம். ஏனென்றால் பல நாடுகளிலிருந்து பல மக்கள் சந்திச்சிருப்பார்கள், சில ஆசீர்வாதங்கள் கொடுத்திருப்பார்கள். அது மக்கள் பலனடைய வேண்டும். முதல் 2 நாட்களுக்குள் அவர்களை அலைபேசி தொடர்பு கொண்டு சந்திக்க வர நேர காலம் சொல்லிவிட்டு போய் சந்திக்கலாம். அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். அமைப்பு வேணும், அந்த அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி மகான்களுடைய அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களுடைய பதிவுகளை பிணி தீர்ந்தவர்கள் அவசியம் படித்து மீண்டும் தவறுகளில் இழைக்காதபடி செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிணி தீர்வதற்கு முன்பும் பதிவுகளை படித்துவிட்டு வருவது மிக உயர்ந்ததாகும். அவரவர் உடலுக்கு அவரவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டுமே தவிர வேற யாரும் பொறுப்பாக மாட்டார்கள். ஆகவே அதை படித்து தெரிந்து கொள்ளலாம், தெளிவுபடுத்தி கொள்ளலாம். நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஒவ்வொன்றும் பரம்பொருளானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். என்னுடைய வார்த்தைகளுக்கும் என்னுடைய செயல்களுக்கும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும் நான் இறைவன் மீது சாட்சியாக, உள்ளத்தின் சாட்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.